ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2021ல வந்த தி வால்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ராபரி த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துல ஒரு குரூப் பழமையான புதையலை தேடி கடலுக்குள்ள அதுக்குண்டான காம்பினேஷனை எடுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் அந்த காம்பினேஷனை வாங்கி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டியான வால்ட்டுக்குள்ள அந்த காம்பினேஷனை வைக்க, அந்த சேஃப்டியான வால்ட்டை ஓபன் பண்றதுக்கு ஹீரோவை களத்துல இறக்குறாங்க. அவர் அந்த காம்பினேஷன் எடுக்கிறதுக்கு அந்த வால்ட்டை ஓபன் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறத சூப்பரான த்ரில்லிங்கோட சொல்ற படம் தான் தி வால்ட். எப்படி இருக்குன்றத நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கோமா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1645ல அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு படகு கிராஷ் ஆகி அதுல இருந்த பொருட்கள் எல்லாம் கடலுக்குள்ள விழுகிற மாதிரி காமிச்சிட்டு, அப்படியே 2009ல ஒரு குரூப் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கப்பல்ல ஏத்தி வைக்கிறாங்க. அதோட மதிப்பு 30 மில்லியன். அந்த கப்பலோட கேப்டன் ஒருத்தர் கிட்ட இதோட மதிப்பு எப்படி 30 மில்லியன் தேரும், கஸ்டம் ஆபீஸ் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த வயசான நபரும், இவர் பேர் தான் வால்டர் மோரிலாண்ட், இவரை நம்ம சீனியர்னு வச்சுக்கலாம், அவர் நமக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் நம்ம இங்க இருந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கில அவரோட பார்ட்னர் கிட்ட பேசுறாரு. ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவரும் நானும் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை உள்ள போக, ஆக்சுவலா என்னன்னா இவங்க ஒரு முக்கியமான காயின்ஸை தேடி தான் வந்திருப்பாங்க. அந்த காயின்ஸ் அந்த படகுல தான் இருக்கும். மத்த எல்லா பொருட்களையும் எடுத்திருப்பாங்க, அந்த காயின்ஸ் மட்டும் மிஸ்ஸிங் ஆயிருக்கும். அதனாலதான் சீனியர் அவரோட பார்ட்னர் கிட்ட கிடைச்சதான்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த பார்ட்னரும் சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கப்பலுக்குள்ள போய் பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல உள்ள போன மனுஷன் ஆள் அட்ரஸ் இல்லாம போக, வெளியே இருந்த சீனியர் பதற ஆரம்பிக்கிறாரு, எங்கடா காணாமே அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துல பார்ட்னரும் நான் புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் காமிக்க, சீனியரும் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த போட்டுக்கு வந்துட்டு அந்த பாக்ஸை பார்த்துட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கும் போதே அந்த இடத்த சுத்தி கஸ்டம்ஸ் ஆபீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி 2010ல கோர்ட்ல சீன் ஓபன் ஆகுது. சீனியர் எடுத்தாரு இல்லையா, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி கோர்ட்ல கேஸ் நடக்குது. அதுல சீனியரும் எவ்வளவு வாதாடி பாக்குறாரு. இந்த ட்ரெஷர் காண்டி நானும் ரொம்ப நாளா என்னோட குழுவோட சேர்ந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி. ஆனா கோர்ட்டோ அந்த ஏரியா ஸ்பானிஷ்க்கு சொந்தமானது, அதனால நீங்க எடுத்த பொருட்களும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பு வழங்கிடுறாங்க. வெக்ஸாய் போன சீனியரும் வெளியே ஒரு லேடி கிட்ட பேசுறாங்க. இந்த லேடியை நம்ம ஆபீசர்னு வச்சுக்கலாம். இவங்க ஒரு சிஐஏ கவர்மெண்ட் ஆபீசர். இவ்வளவு நாளா சீனியர் பண்ண ரிசர்ச்சுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த லேடி தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. திரும்பவும் அவங்க கிட்ட சீனியர் ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா அவங்களும் இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டுக்கு அது சொந்தமாயிருச்சு, இதுக்கப்புறமாவது நீங்க அவங்களோட நார்மல் லைஃப வாழ பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சீனியர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்ல நான் கடைசி வரைக்கும் இதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேடி ஆபீசர், இந்த பொருட்கள் எல்லாம் எங்க போகுதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த சீன் கட் ஆகி 2010ல ஸ்பெயின் நாட்டோட தலைநகரமான மேட்ரிட் அப்படிங்கிற ஊர்ல பேங்க் ஆஃப் ஸ்பெயின் அப்படின்ற ஒரு பேங்க்ல சேஃப்டியான வால்ட்டுக்குள்ள சீனியர் கண்டுபிடிச்ச அந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த படத்தோட ஹீரோ காமிக்கிறாங்க. இவர் தான் டாம் ஜான்சன். இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்ல ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இவரை தங்களோட கம்பெனில வேலைக்கு சேர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி பல பெரிய நிறுவனங்கள் எல்லாரும் ஹீரோ கிட்ட அப்ரோச் பண்றாங்க. நிறைய சம்பளம் கொடுக்குறோம், உங்களுக்கு தனியா ஒரு ஆபீஸ் போட்டு தரோம், எங்க கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ஷேரே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோவை சிம்பிளா அது எல்லாத்தையுமே வேணாம்னு சொல்லி மறுத்துறாரு. எதுக்காக ஹீரோவை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், 22 வயசு தான் ஆகுது ஹீரோக்கு, ஒரு பெரிய ஆயில் கம்பெனியோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காண்டி ஐடியா கொடுத்திருக்காரு. அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகி போக, அதனால ஹீரோவை நிறைய கம்பெனிஸ் அப்ரோச் பண்றாங்க. ஆனா ஹீரோவை இது எல்லாத்தையும் சிம்பிளா வேணாம்னு சொல்லி ஒதுக்கிறாரு. கட் பண்ணா சீன் அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் அவரோட அப்பாவும் உட்காந்து ஒரு டின்னர்ல பேசும்போது ஹீரோவோட அப்பா சொல்றாரு, நேற்று மல்டிநேஷனல் கம்பெனி உன்னை வேலையில அமர்த்துறதுக்கு அப்ரோச் பண்ணா நீ எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு அட்வைஸ போட்டுட்டு இருக்க. ஹீரோவோ எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, டிஃபரெண்டா புதுசா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட மொபைலுக்கு மெசேஜ் வருது, உன்னோட ஷர்ட்ல ஒரு டிராப் சாஸ் ஊத்திடுச்சு, அதை கிளீன் பண்ணிட்டு என்ன பாக்குறதுக்கு இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ்ல இருக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு நம்மள யாரோ வாட்ச் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, யார் நீங்க அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ்ல கேட்கும்போது அதுக்கு அவங்களும் இது உன்னோட வாழ்க்கைக்கான லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருமா. ஹீரோவும் அப்பா கிட்ட நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அந்த இடத்துல ஒரு வெயிட்டர் ஹீரோக்கு உங்களோட கோட் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டை போட்டு விடுறாரு. ஹீரோவும் அதை ஆச்சரியத்தோட போட்டுக்கிட்டு அந்த கோட்டோட பாக்கெட்ல கையை விடும்போது அதுல ஒரு பேப்பரும் ஒரு காயினும் இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது அதுல என்ன பாரு அப்படின்ற மாதிரி மெசேஜ் இருக்குமா. ஹீரோவும் அந்த இடத்துக்கு போய் யார் நம்மள கூட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த காயினோட சுத்தி முத்தி பாத்துட்டு பாரு. அந்த இடத்துல ஒரு லேடி ஹீரோ பாக்குறாங்க. இவங்க தான் லோரின், இவங்கள நம்ம ஹீரோயின்னு வச்சுக்கலாம். அவங்க ஹீரோவை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் இங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போக, ஹீரோவும் வெயிட் பண்ணுவாரு. பார்த்தா அந்த இடத்துல சீனியர் உட்காருவாரு. ஹீரோ கிட்ட சீனியர், என்னோட பேரு வால்டர் மோரிலாண்ட், நான் ஒரு சால்வேஜ் பிசினஸ் ஓனரு, என்கிட்ட உனக்காக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த உலகத்திலே ரொம்ப செக்யூரான வால்ட்டை ஓபன் பண்ணணும், நீ ஒர்க் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை பார்த்துட்டு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நான் ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் சொல்ல, அது கேட்ட சீனியரும், நீ தானே அந்த கல்ஃபோட பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்ச, எல்லாரும் யோசிக்கிறத விட நீ வித்தியாசமா யோசிச்சேல, எனக்கு அதுதான் வேணும், என்கிட்ட இருக்கிறதோ ஒரு கஷ்டமான வேலை, இதை உன்னால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்ட ஹீரோவும் உங்களுக்கு தேவைப்படுறது சேஃப் ஹேக்கர், என்னோட வேலை என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல,
சொல்ல அதுக்கு சீனியரும் இப்ப எல்லாம் எல்லா திருட்டு பசங்களும் பேங்க கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கீபோர்டு மவுஸ் இருந்தா போதும், நான் ஒன்னும் திருடன் கிடையாது, அந்த வால்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டிசைன்ல இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது, 18 வருஷமா அந்த வால்ட்டோட டிசைன் எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது, இன்ஜினியரிங்ல அதை ஒரு மிராக்கிள்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை விட அந்த பிரச்சனையை என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனையும் தெரிஞ்சுக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் மைண்ட் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல இது கேட்ட ஹீரோவும் என்னால எப்படி முடியும் நீங்க நம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு சீனியரும் எப்படி பணக்காரனா ஆகலாம் அப்படின்னு நினைக்கிற உனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளைட் டிக்கெட்டை கொடுத்துட்டு யோசனை பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப இந்த சைடு ஹீரோவும் இன்டர்நெட்ல அந்த பேங்கை பத்தியும் அதோட வால்ட்டை பத்தியும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அவரோட அப்பா கால் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு கால் பண்ணி நீங்க சொன்ன விஷயத்த பத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் கொஞ்ச நாள் வெளியூர் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீனியர் சொன்னா அந்த ஸ்பெயின் நாட்டுக்கு வர்றாரு. அங்க 2010 உண்டான வேர்ல்ட் கப் மேட்ச் அங்க நடக்குது, அதனால அந்த ஊரே கொண்டாட்டமா இருக்கு. இது எல்லாம் ஹீரோ பாத்துட்டு ஹீரோயினி கூட சீனியரோட இடத்துக்கு வந்து சேர்றாங்க. சீனியரும் ஹீரோவை வெல்கம் பண்ணிட்டு அவரோட டீமை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அதுல ஒருத்தர் ஹேக்கர், அவர் தான் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் பாக்குறது. இன்னொருத்தர் ஹீரோட பார்ட்னர், அவர் தான் இந்த டீமை லீட் பண்றது. மூணாவது சைமன், இவர் தான் அந்த டீமுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. இவரை நம்ம சைமன்னே வச்சுக்கலாம். நாலாவது ஹீரோயினி வந்து ஒரு கான் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் சீனியர், இவங்க எல்லாருமே ஒரு டீம். இந்த டீம்ல ஹீரோவும் வந்து ஜாயின் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹேக்கர் அந்த பேங்கோட சிஸ்டத்தை ஹேக் பண்றதுக்காண்டி வாய்ஸ் மெயில் மூலமா ஒரு வைரஸை அனுப்பணும். ஆனா அதை அனுப்புறதுக்கு நிறைய காம்பினேஷன் கோட்ஸ் எல்லாம் அதுல வருது. கிட்டத்தட்ட அது 1 கோடிக்கு மேல இருக்கும். அதெல்லாம் பிரேக் பண்ணி அனுப்பணும்னா டைம் ஆகும். அதுக்கான டைம் இப்ப இல்ல அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ ஒரு ஐடியா சொல்றாரு. அந்த பேங்கோட வாசல்ல இருக்கிற எம்ப்ளாய்க்கு எமர்ஜென்சி அலர்ட் மாதிரி அந்த கோட மெசேஜ் அனுப்புங்க. அவங்களும் அந்த கோட இன்சர்ட் பண்ணும்போது நம்மளால ஈஸியா காப்பி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹேக்கரும் இதெல்லாம் பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சீனியரும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஹீரோ சொன்ன மாதிரி ஒரு கோட் ஆகி பேங்கோட சிசிடிவி கேமரா சர்வர் எல்லாமே இங்க ஓபன் ஆயிருது. சீனியரும் ஹீரோவை பாராட்டி போக ஹீரோவும் அந்த இடத்துல செட்டில் ஆகுறாரு. அதுக்கப்புறம் சைமனும் பார்ட்னரும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அந்த ஸ்டேஷனோட தண்டவாளத்து வழியா போய் அண்டர் கிரவுண்ட்ல இதுக்கப்புறம் இது டெட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதையை மார்க் பண்ணிட்டு வராங்க. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி இந்த சைடு ஹீரோவும் சீனியரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசும்போது அப்பதான் சீனியர் சொல்றாரு, சார் பிரான்சிஸ் கிரேக் அப்படிங்கிற ஒருத்தர் இங்கிலீஷ் கிரவுனுக்கு ஸ்பானிஷோட ட்ரெஷரை ஃபண்டா கொடுக்கறதுக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆனா அத கிரீக் மறுத்து அந்த ட்ரெஷரை திருடி ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டாரு. அந்த இடம் எங்க இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பரை காமிச்சு இதை நான் ஒரு ஆன்டிக் டீலர் கிட்ட இருந்து வாங்கினேன். அந்த பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னா புதையலை அடைவதற்கான காம்பினேஷனை 3 காயின்ல கோட் வேர்டா பதிச்சிருக்காங்க. இதைத்தான் நான் 30 வருஷமா தேடி போன வருஷம் தான் அதை கண்டுபிடிச்சேன். அதுதான் அந்த பேங்க்ல இருக்கிற வாலெட்ல இருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் அதோட மதிப்பு அவ்வளவு அதிகமாவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு சீனியரும் அதோட மதிப்பை சொல்லி அளக்க முடியாது, அந்த அளவுக்கு அதோட மதிப்பு இருக்கும். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இருந்தாலும் நான் ஒரு ஹண்டர், மத்தவங்க தொலைச்சதை தேடி கண்டுபிடிக்கிறதுல எனக்கு ஆர்வம் அதிகம், அதுதான் என்னோட பேஷன் சொல்ல முடிக்க அப்படியே அந்த சீன் கட் ஆகி மறுநாள் அந்த பேங்கை பத்தின டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்திலே ஊடுருவ முடியாத பில்டிங்ல இந்த பேங்கும் ஒண்ணு. இந்த பேங்குக்குள்ள ஏகப்பட்ட சென்சார்ஸ் கேமராஸ் எல்லாம் இருக்கு. அதனால சின்னதா சந்தேகப்படுற மாதிரி எந்த மூமெண்ட் இருந்தாலும் 15 செக்யூரிட்டி கார்டு அந்த இடத்த ரவுண்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங்கோட பக்கத்து தெருவுல தான் ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கு. சிட்டிலயோ இல்ல இந்த பேங்க்லயோ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா 500 ஆர்மி ஆபீசருங்க வந்து சேர்ந்துருவாங்க. அதை விட முக்கியமா இந்த பில்டிங்கோட சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ காமிக்கிறாங்க. இவரை நம்ம சீஃப்னே வச்சுக்கலாம், இவர்கிட்ட மாட்டிட்டா நம்மளோட கதையே காலிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பென்சில் ஆர்ட்டை காமிச்சு இதுதான் அந்த வால்ட்டோட எக்ஸாம்பிள். 1944 அந்த பேங்கோட எம்ப்ளாயி ஃபியூ மினிட்ஸ் அந்த வால்ட்டுக்குள்ள இருந்தாரு, அவர் பார்த்ததை வச்சு இந்த மாதிரியே வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வால்ட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கு, இந்த பிரிட்ஜை கடந்துதான் அந்த வால்ட்டுக்கு போகணும். அந்த வால்ட்டோட டோரை ஓபன் பண்றதுக்கு நமக்கு 2 சாவி தேவைப்படுது, அது போக சீஃபோட ஃபிங்கர் பிரிண்டும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஆர்டிஸ்ட் எக்ஸ்பர்ட்ன்றனால ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிற வேலையையும் அந்த சாவியை ரெடி பண்ற வேலையையும் அவ பாத்துக்குவா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண இதை கேட்ட ஹீரோவும் நீங்க சொல்றத பார்த்தா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பார்ட்னரும் இன்னும் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கல, அந்த வால்ட் ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி, அது எப்படின்றது எங்களுக்கு இன்னுமே தெரியல, அந்த வால்ட்டுக்குள்ள போய் சேஃபா ஷட் டவுன் பண்ணல அப்படின்னா நம்ம அந்த வால்ட்டுக்குள்ளே மாட்டிட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சீனியரும் இந்த வால்ட்டோட இன்ஜினியரிங் எப்படின்றத கண்டுபிடிச்சு நீ தான் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் அந்த வால்ட்டை நானு நேர்ல பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹேக்கர் என்னால கேமராஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால பாக்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சைமனும் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த வால்ட்டை பிரேக் பண்றதுக்கு மேக்னோமீட்டர் தேவைப்படுது, இந்த வால்ட்டுக்குள்ள போறதுக்கு நம்ம கீழே இருந்து தான் போகணும், இந்த ஊர்ல டனல்ஸ் வந்து அதிகமா இருக்கு, அதனால பார்ட்னரும் சைமனும் கீழே இருந்து போறதுக்கு உண்டான ரூட்டை அவங்க மார்க் பண்ணிட்டே வராங்க, சீக்கிரமா அவங்க அந்த வழியை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே நம்ம அந்த பேங்குக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி சைமன்
சைமன் அந்த பேங்கோட கிளீனிங் சர்வீஸ் இருக்கும்ல அந்த ஆபீஸ்க்கு போன் பண்ணி பேங்க்ல செக்யூரிட்டி சிஸ்டம் சரியா வேலை செய்யாதனால நாளைக்கு கிளீனிங் சர்வீஸ்க்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பேங்க்குள்ள போறதுக்கு பார்ட்னர் தான் போற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த பேங்க்ல செக்யூரிட்டி சிஸ்டம் இன்டர்போலோட டேட்டா பேஸை யூஸ் பண்றதுனால பார்ட்னர் உள்ள போனா அவர் இதுக்கு முன்னாடி CIA ஏஜென்ட்டா இருந்தாரு அப்படின்ற தகவல் எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு சீனியர் அப்பனா நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு பார்ட்னரும் அந்த எக்யூப்மெண்ட்னா உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சீனியர் அப்பனா எனக்கு கத்துக்குடு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு பார்ட்னர் அது ஒரு நாள்ல கத்துக்கிற விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோ அப்பனா நான் உள்ள போறேன், அந்த மேக்னோமீட்டரை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு பார்ட்னரும் நேத்து வரைக்கும் நீ ஒரு ஸ்டூடெண்ட், இன்னைக்கு தெரியாத ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போற, நாளைக்கு கிரிமினலா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, உன்னால அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோ சீனியரை பார்க்கும்போது சீனியர் ஹீரோவால அதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி மறுநாள் ஹீரோவும் சைமனும் கிளீனிங் சர்வீஸ்ல இருந்து வந்தவங்க மாதிரி அந்த பேங்க்குள்ள போறாங்க. இந்த சைடு ஹீரோயினி அந்த பேங்க்குக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்ற மாதிரி வர்றாங்க. அவங்கள சீஃபும் வெல்கம் பண்ணிட்டு நீங்க வச்சிருக்கிறது தான் ஸ்கேனரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினியும் இது ஸ்கேனர் கிடையாது, ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும் தான் நாங்க ஸ்கேனரை யூஸ் பண்ணுவோம், இது ஒரு அல்ட்ரா வயலட் லைட், இன்சூரன்ஸ்க்காக பெயிண்டிங்ல இருக்கிற இம்பர்ஃபெக்ஷனான விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துக்கு சீஃபோட அசிஸ்டன்ட் வருவாரா. அவரை பார்த்துட்டு சரி இதுக்கப்புறம் இவர் உங்களை ஹேண்டில் பண்ணிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி அவங்க கையில ஒரு காஃபி கப் இருக்குமா அதை சீஃப் கையில குடுக்கற மாதிரி கொடுத்து அவரோட ஃபிங்கர் பிரிண்டை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கூட ஹீரோயினி போக இந்த சைடு சைமனும் ஹீரோவும் கிளீனிங் சர்வீஸ் பண்றவங்க மாதிரி வந்து அந்த பேங்கையே நோட்ட விட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவை பேஸ்மெண்ட்டுக்கு போக சொல்லிட்டு இந்த சைடு சைமனை ஒரு இடத்துல கேமரா ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேங்கோட சர்வருக்குள்ள போய் இவங்க கொண்டு வந்த பக்கை செட் பண்றாங்க. இதனால அந்த பேங்கோட செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே இவங்களோட கண்ட்ரோலுக்கு வருது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோயினிய அந்த பேங்கோட சேர்மனோட ரூமுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அவர் அந்த சைடு போக இந்த சைடு ஹீரோயினியும் அவங்க கலெக்ட் பண்ண காஃபி கப்பை சேஃப்டி பண்ணிட்டு இவங்க கொண்டு வந்த சூகேஸ்ல UV லைட் இருக்குமா அந்த லைட்டை வச்சு அங்க இருந்த ஒரு போட்டோவை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு ஹேக்கரும் அதை ரெக்கார்ட் பண்ணி லூப் மாதிரி செட் பண்ணிட்டு பேங்க்ல உட்காந்து கேமரா செக் பண்ணுவாங்க இல்லையா அவங்க பாக்குற மாதிரி செட் பண்ணி விட்டுறாரு. அவங்க பார்க்கும்போது ஹீரோயினி அந்த போட்டோவை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இந்த கேப்ல ஹீரோயினி அந்த ரூமுக்குள்ள ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும். அந்த லாக்கர் ஓபன் பண்ணி அந்த வால்ட்டோட ஃபர்ஸ்ட் கீ இருக்குமா அதை எடுத்து அவங்க கொண்டு வந்த ஸ்கேனர்ல ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோவை பேஸ்மெண்ட்டுக்கு வர சொன்னாங்க இல்லையா பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம்ல அதே மாதிரி கேமராவை லூப் மாதிரி செட் பண்ணிட்டு ஹீரோவை உள்ள போக சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதாவது அந்த வால்ட்டோட மேல் பகுதியில அந்த மேக்னோமீட்டரை வச்சு ஸ்கேன் பண்றாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோயினி அந்த ஃபர்ஸ்ட் கீயை ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் அந்த லாக்கர்ல வச்சு லாக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு அந்த பேங்கோட சேர்மன் வந்துறாரு. ஹீரோயினி அவர்கிட்ட சகஜமா பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. ஆனா சீஃப் பார்க்கும்போது அந்த இடத்துல லூப் தான் ஓடிட்டு இருக்குமா. திரும்பவும் ஹீரோயினி அந்த பொசிஷனுக்கு கரெக்டா வந்தாகணும். சேர்மன் கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி கேமரால தெரிஞ்சா கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. சோ அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்றதுக்காண்டி இந்த சைடு ஹேக்கரும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருப்பாரா. ஹீரோயினி அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த சேர்மன் கிட்ட என்ன ஒரு செல்ஃபி எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சேர்மனும் அந்த சைடு தள்ளி போவாரு. சீஃப் இந்த சைடு கேமரா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லூப் முடிஞ்சு கரெக்டா ஹீரோயினி அந்த பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. அப்படியே அந்த சேர்மன் கிட்ட பேசிக்கிட்டு அடுத்த கீ எடுக்கிறதுக்காக அடுத்த ரூமுக்கு போக இந்த சைடு ஹீரோ இருந்த ரூம்ல பேங்கோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் மீட்டிங் காட்டி வந்து சேர்றாங்க. இதை பார்த்துட்டு பார்ட்னரும் நீ அந்த பேக்னோமீட்டர் எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ண வந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியில வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சீனியரும் நமக்கு கிடைச்ச சான்ஸ் இதுதான், இதை விட்டோம்னா நமக்கு வேற வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி இந்த சைடு ஹீரோயினி இன்னொரு ரூமுக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு கீயை எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாங்களா. இந்த சைடு ஹீரோ அந்த மேக்னோமீட்டர்ல ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும் போதே அது பிளாக் ஆயிருது. அதை கரெக்ட் பண்ணணும்னா அந்த மேக்னோமீட்டரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். அப்படி செய்யும் போது அந்த வால்ட்டோட அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோ இருக்கிற இடத்துல மீட்டிங் நடந்துட்டு இருக்குமா. அப்போ ஒரு சில பேப்பர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சுன்னு ஒருத்தர் குனிய வருவாரா. அந்த இடத்துல ஹீரோ மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த மேக்னோமீட்டரை ரீசெட் பண்ணும்போது அது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. எங்க இருந்து அலாரம் அடிக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது அது வால்ட்ல இருந்து தான் வருது அப்படின்னு தெரிஞ்சவன சீஃபும் அந்த செக்யூரிட்டி ஆபீசர் கிட்ட அந்த வால்ட்டுக்குள்ள போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குள்ள யாரும் உள்ள வரக்கூடாது, யாரும் வெளியில போக கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல இந்த சைடு பேங்கே பரபரப்பாகி ஆர்மி ஆளுங்க எல்லாம் அந்த பேங்கை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. இந்த சைடு ஹீரோயினியும் அந்த சாவியை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள வைக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல சேர்மன் வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அந்த ரூமை விட்டு வெளியில வர மாதிரி வருவாங்களா. சேர்மனும் ஹீரோயினை கூப்பிட்டு இந்த சைடு வாங்க அப்படின்னு சொல்லி போக இந்த சைடு சீனியர் அந்த பார்ட்னர் எல்லாம் கேமரால செக் பண்ணும்போது அப்பதான் ஹீரோயினி சொல்றாங்க இந்த லாக்கரை நானே இன்னும் க்ளோஸ் பண்ணல, சாவி என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. என்னடா செய்யலாம்னு யோசிக்கும் போது அப்போ சீனியர் சைமனை கூப்பிட்டு நீ அந்த கண்ட்ரோலர் ஆபீஸ் போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு சைமனும் அதுக்கு வாய்ப்பு இல்ல, என்னால போக முடியாது, நான் ஆல்ரெடி இங்க கண்காணிப்புல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அப்ப ஹீரோ நான் வெளியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சீனியரும் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கு ஹீரோவும் நான் படிக்கிட்டு கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சீனியரும் ஹீரோயினியும் ஒரு கீயா தூக்கி போடுவா, அதை கரெக்டா கேட்ச் பிடிச்சு அதோட லாக்கர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் கரெக்டா அந்த இடத்துக்கிட்ட
கிட்ட வந்து நிப்பாரு. ஹீரோயினி போடும்போது அதை கரெக்டா கேட்சும் பிடிச்சு அந்த லாக்கருக்கு போய் அந்த கீயை வச்சு சேஃப்டியும் பண்ணிடுறாரு. கரெக்டா அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டு வருவாங்களா, அந்த இடத்துல ஹீரோ வேலை செய்யற மாதிரி ஆக்டிங் போட அந்த செக்யூரிட்டி ஆபீசரும் ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு சீனியரும் நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸ் ஆக, இந்த சைடு அந்த சீஃபோட அசிஸ்டன்ட் அந்த வால்ட்டை செக் பண்ணி இங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேஸ்மெண்ட் எல்லாமே கிளியரா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு சீஃபும் அப்புறம் எப்படி அலாரம் வந்துச்சு, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி புரியாம இருக்க அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி இந்த சைடு அந்த மேக்னோமீட்டர் மூலமா ஸ்கேன் பண்ணாங்க இல்லையா, அதை வச்சு பார்க்கும்போது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற தண்ணிக்குள்ளதான் அந்த வால்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அமைப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வால்ட்டுக்கு டிராப்பே தண்ணி தான் அப்படின்ற மாதிரி கெஸ்ஸும் பண்றாங்க. ஆனா எப்படி அந்த வால்ட்டுக்குள்ள தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும்போது அப்பதான் ஹீரோ அங்க இருந்த ஒரு பென்சில் ஆர்ட்டை பார்க்கும்போது அதுல ஒரு லேடியோட பாதி உருவ அமைப்பு இருக்கும். இதை பார்த்துட்டு அவர் கையில வச்சுக்கிட்டே நம்ம இவ்வளவு நாள தேடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்க முழுசா கம்ப்ளீட் பண்ணி வரைகிறாரு. அதன்படி நீதி தேவதை கையில தராசோட இருக்கும் அந்த டிராயிங். அந்த வால்ட்டோட அமைப்பை நீதி தேவதை கையில இருக்கிற ஸ்கேல் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதன்படி அந்த வால்ட்டுக்குள்ள வெயிட் அதிகமானாலும் குறைஞ்சாலும் அந்த வால்ட் ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சு அதுக்குள்ளே மூழ்கி போயிரும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சீனியரும் அந்த வால்ட்டுக்குள்ள நம்ம போனாலே அது நமக்கு தண்டனை தர்ற மாதிரி நம்மள தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சிரும், இதுதான் அந்த மிராக்கலான இன்ஜினியரிங் ஒர்க், இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அதுக்கு ஹீரோவும் எனக்கும் அது தெரியல, ஆனா ப்ராப்ளம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு சைமனும் பார்ட்னரும் சேர்ந்து டனல் வழியா தான் பேங்குக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுக்கான ரூட்டை கண்டுபிடிச்சு அந்த பேங்கோட அண்டர் கிரவுண்டுக்கு வரும்போது ஹீரோ சொன்ன மாதிரி அந்த வால்ட்டோட அமைப்பு ஸ்கேலை வச்சுதான் உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த செவத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசும்போது செவத்தை ட்ரில் பண்ணி நம்ம அந்த பேங்குக்குள்ள போக முடியாது, அந்த பில்டிங்கோட பேஸ ரொம்பவும் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணிருக்காங்க, அதை ட்ரில் பண்றதுக்கே நமக்கு 15 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட சீனியரும் ட்ரில்ல ஹெவியா போட்டு ஓட்டையை போட முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. ரொம்ப ஹெவியான ட்ரில்ல யூஸ் பண்ணாலே அதுக்கு 15 நாள் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல சீனியரும் டென்ஷன் ஆகி எந்திரிச்சு வெளியில போயிடுறாரு. அப்படி வெளியில போகும்போது அந்த இடத்துல செமிஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருக்குமா, அந்த பேங்கோட வாசல்ல ஸ்கிரீன் போட்டு அந்த இடத்துலதான் மக்கள் எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்களா. இந்த இடத்துல சீனியருக்கும் ஏதோ ஒரு ஐடியா வந்து அந்த பேங்கோட சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பாக்குறாரு. அதை பார்த்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிய வர அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு திரும்பவும் சீனியர் பேங்குக்குள்ள நம்ம கீழ இருந்து தானே போக முடியாது, மேல இருந்து உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்ட்னரும் நாங்க பல நாளா வாட்ச் பண்ணிட்டோம், அந்த இடத்துல நிறைய எக்ஸ்ப்ளோசிவும் சிசிடிவி கேமராவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல சீனியர் இப்போ வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அதனால எல்லாரோட கவனமும் அந்த மேட்ச்ல தான் இருக்கும், சிசிடிவி கேமராவும் மக்களை நோக்கி தான் இருக்கும், பேங்க நோக்கி இருக்காது, அப்படி இருக்கும் பட்சத்துல இதே மாதிரி தான் ஃபைனல்ஸ்க்கும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த டைமை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த பேங்குக்குள்ள போகணும், நமக்கு மொத்தம் 105 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள நம்மளோட வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பார்ட்னர் கிட்ட ரூட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. பார்ட்னரும் அதை கேட்டுட்டு சிசிடிவி கேமரா மொத்தமும் மக்களை நோக்கி இருந்தா இந்த பிளானை நம்மளால செயல்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு சைமனும் அப்பனா நம்ம அந்த பேங்குக்குள்ள போறது போகாதது இப்ப நடக்கிற செமிஃபைனலை வச்சுதான், இந்த செமிஃபைனல்ல ஸ்பெயின் வின் பண்ணா மட்டும் தான் ஃபைனல்ஸுக்கு போக முடியும், அப்பதான் திரும்ப மேட்சும் நடக்கும், நம்மளால உள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண இந்த சைடு எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஹீரோவும் வந்து சீனியர் கிட்ட அந்த மேட்ச்ல வின் பண்ணாலும் இது வரைக்கும் நான் அந்த சொல்யூஷனை என்னால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு அந்த 4 நாள் டைம் பத்தாது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு சீனியரும் எனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ அந்த சொல்யூஷனை கண்டுபிடிப்ப, அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் வின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்பெயின் நாடு அந்த மேட்ச்ல வின் பண்ணி அவங்க ஃபைனலுக்கு செலக்ட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ நம்பி தான் அந்த டீம் மொத்தமும் இருக்கு. ஹீரோவும் அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் ஒர்க்க பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு சீஃபுக்கும் ஏதோ சந்தேகம் வந்து கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரா. அந்த இடத்துல அவங்களோட ரூம் கிளீன் பண்ணாம குப்பையா இருக்குமா, இதை பார்த்துட்டு அந்த அசிஸ்டன்ட் அந்த சைடு போன சர்வீஸ் மேன் கிட்ட இங்கெல்லாம் ஒழுங்கா சுத்தம் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்க. அதை கேட்ட அந்த சர்வீஸ் மேனும் என்ன எதுக்கு சத்தம் போடுறீங்க, நீங்க தானே கால் பண்ணி சர்வீஸ்க்கு வர வேணாம்னு சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது குப்பையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு போக இதை கேட்ட சீஃப்க்கு டவுட் வந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோவோட போட்டோவையும் சைமனோட போட்டோவையும் வச்சு இவங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, இவங்களை பத்தி விசாரிச்சதுல நம்மளோட டேட்டா பேஸ்லயும் எந்த ரெக்கார்டும் இல்ல, அதே மாதிரி கிளீனிங் சர்வீஸ் ஆபீஸ்லயும் இவங்களை பத்தி தெரியல அப்படின்ற மாதிரி சேர்மன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரா. இதை கேட்ட சேர்மனும் அவங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு சீஃபும் இங்க இருந்து அவங்க எதுவுமே எடுத்துட்டு போகல, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, அந்த பாக்ஸ்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு சேர்மனும் எனக்கும் அதை பத்தி தெரியாது, மினிஸ்டரோட ஆளுங்க வந்துதான் அதை ஓபன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை காமிச்சிட்டு அந்த சீன் அங்க கட் ஆகி இந்த சைடு ஹீரோயினி ஹீரோ கிட்ட வந்து உனக்கு ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரும் இல்ல அப்படின்னு சொல்லுவாரா. அதே மாதிரி சைமனுக்கும் என்ன பத்தி எந்த ரெக்கார்டும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல பார்ட்னர் நம்ம எதுக்காக உள்ள போனோம் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுவே ஒரு ட்ராப் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு சீனியரும் அந்த ட்ராப்பை நம்ம பிரேக் பண்ணுவோம், நம்ம உள்ள போறோன்றது தெரியும், ஆனா எப்படி உள்ள போறோன்றது அவங்களுக்கு தெரியாதுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த ஸ்கேலை எப்படி பிரேக் பண்றதுக்கு உண்டான சொல்யூஷனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு போக
போக இந்த சைடு சீஃப் ஒரு ஆக்னாலஜிஸ்ட போய் ஃபர்ஸ்ட் சீன்ல சீனியர் கடலுக்குள்ள இருந்து சில பொருட்கள்ல எடுத்தாரு இல்லையா, அதோட போட்டோஸ காமிச்சு இதோட ஒர்த் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் அதை பார்த்துட்டு 20 மில்லியன் இல்ல அதுக்கு மேல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை காமிச்சிட்டு அந்த சீன் அங்க கட் ஆகி இந்த சைடு சீனியர் லண்டன்ல இருக்கிற அந்த லேடி ஆபீசருக்கு கால் பண்ணி எனக்காக நீ ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அங்க கட் ஆக இந்த சைடு அந்த சீஃப் பேங்க்ல இருக்கிற சேர்மன் கிட்ட இந்த இடத்துல என்ன இருக்குன்றது நம்மளோட மேலதிகாரிகளுக்கு கூட தெரியாது, ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி அவன் வந்தது கோ இன்சிடென்ட்ஸா நடந்த விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே அவன் திரும்பவும் வருவான். ஏன்னா அதுக்கான காரணமும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஊர்ல வேர்ல்ட் கப் நடக்கிறதுனால எல்லா மக்களும் அதோட கவனத்துல இருக்கும்போது இவன் இந்த சைடு சைலண்டா வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தான் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட சேர்மன் கொஞ்சம் கூட மதிக்காம அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சீஃபோட அசிஸ்டன்ட் ஒரு நியூஸ சொல்றான். அதாவது இந்த பேங்க்குக்கு வந்தவங்கள பத்தி இன்டர்போல் ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள பத்தின தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது அப்பதான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த பேங்க்குக்கு வந்தவங்கள நேத்து தான் லண்டன்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட சேர்மனும் அப்புறம் என்ன பிரச்சனை தான் சால்வ் ஆயிருச்சுல, இதுக்கப்புறம் வெல்கம் நடக்கிறபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சீஃபும் இந்த விஷயத்த நீங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க அரெஸ்டே ஆயிருந்தாலும் அதுல ஏதோ சதி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு சேர்மன் டென்ஷன் ஆகி அப்பனா ஆர்மி போர்ஸ காவலுக்கு வச்சு அதுக்கு ஹெட்டா இருந்து எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ, மக்கள் ஃபைனல் பாக்குறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு போக அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி இந்த சைடு ஹீரோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காண்டி 2 நாளா தூங்காம இருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினி வந்து தூங்காம 2 நாளா வேலை பார்த்துட்டு இருக்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாவா அப்படின்னு சொல்லிட்டு பப்பு கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல ஹீரோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஐடியா வருது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சின்ன வெயிட் மிஷினை அங்க வச்சு அந்த வெயிட் மிஷினுக்கு மேல ஒரு டம்ளர்ல தண்ணியை ஊத்தி வச்சு அதோட எடை எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டம்ளரை கீழே எடுத்து வச்சுட்டு அந்த வெயிட் மிஷினை கொஞ்ச நேரம் ஐஸை வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த டம்ளரை அந்த வெயிட் மிஷின்ல வைக்கும் போது அதோட இடம் மாறாம ஜீரோல இருக்குமா. இந்த யுத்தியை தான் நம்ம வால்ட்ல இருக்கிற ஸ்கேலுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்த சீனியரும் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கு ஹீரோவும் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், நம்ம அந்த வேலட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருந்து ஒரு ஆளு அந்த ஸ்கேலை ஃப்ரீஸ் பண்ணணும், அதுக்கு 500 லிட்டர் நைட்ரஜன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட சைமனும் அந்த விஷயத்த நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சைமன் கீழே இருந்து ஸ்கேலை ஃப்ரீஸ் பண்ற வேலையை பார்க்கணும், ஹீரோ ஹீரோயினி பார்ட்னர் 3 பேரும் பேங்க்குள்ள போகணும், சீனியரும் ஹேக்கரும் வெளியில இருந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலையை எல்லாத்தையும் பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்க்குள்ள போறதுக்கு தேவையான சாவி, சீஃபோட ஃபிங்கர் பிரிண்ட் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்கவான ஒரு பிளானை ரெடி பண்றாங்க. அப்படியே இந்த சைடு வேர்ல்ட் கப் நடக்க போற நாளும் வருது. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஆளுங்களும் ரெடி ஆகுறாங்க. மக்கள் கூட்டமும் மேட்சை பாக்குறதுக்காண்டி மும்மரமா இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஆளுங்க அவங்க பொசிஷன்ல ரெடி ஆகுறாங்க. இந்த சைடு மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. அதே சமயம் ஹீரோ ஹீரோயினி பார்ட்னர் 3 பேரும் ஒரு பில்டிங்ல இருந்து பேங்கோட ரூஃப்க்கு போறதுக்கு ஒரு ரூப்பை வச்சு இந்த சைடுல இருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி போறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்கோட ரூஃப்ல இருந்து ஒரு கண்ணாடி மட்டும் எடுத்து அது வழியா அந்த பேங்குக்குள்ளேயும் புகுந்துடுறாங்க. இந்த சைடு ஹேக்கர் இவங்க உள்ள போறதுக்கு தகுந்த மாதிரி அங்க இருந்த சிசிடிவி கேமராவை எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்து ஹேக்கர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல இவங்களும் கிராஸ் பண்ணி அந்த பேங்கோட ஒரு ரூமுக்கு போய் அந்த ரூமோட ஏசி வென்டிலேட்டர் வழியா அந்த வால்ட்டுக்கு ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இந்த சைடு சீஃபும் ரொம்ப தீவிரமா சிசிடிவி கேமரால வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களும் அந்த வால்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற பிரிட்ஜ் கிட்ட வந்துடுறாங்க. அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு ஒரு ஏணியை கையில கொண்டு வந்திருப்பாங்களா, அந்த ஏணியை அந்த பிரிட்ஜோட ஆப்போசிட்ல போட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோயினி போய் ஆப்போசிட் சைடுல ஏணியை பிடிச்சுக்குவாங்க. செகண்ட் ஹீரோ வருவாரா, அவருக்கு இதெல்லாம் முதல் தடவை அப்படிங்கறதுனால ரொம்பவே பயப்படுவாரு. இருந்தாலும் ஒரு வழியா கிராஸ் பண்ணி அந்த சைடு போக கடைசியா பார்ட்னர் வரும்போது ஏணி ஸ்லிப் ஆக ஆரம்பிக்குமா. அந்த இடத்துல அவரு கீழே விழுகிற ஸ்டேஜ் வருமா, அந்த ஜம்ப் பண்ணி ஹீரோ கையை பிடிக்க ஹீரோவும் காப்பாத்தி அவரை மேல தூக்கி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த வால்ட்டை ஓபன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி கோடு போடுற மாதிரி இருக்கும். அந்த செக்யூரிட்டி கோடும் 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹேக்கரும் அதை கடைசி நிமிஷத்துல அதை எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த கோடை சொல்லும் போது அந்த டோர் ஓபன் ஆகுது. அதுக்கப்புறம் அங்க இருந்த கேமரா சென்சார் எல்லாத்தையும் ஹேக்கர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர இவங்களும் அந்த ரூம்ல போய் அந்த வால்ட்டுக்கு முன்னாடி சீஃபோட ஃபிங்கர் பிரிண்ட் அதுக்கப்புறம் அவங்க ரெடி பண்ணி வச்ச சாவி இது எல்லாத்தையும் போட்டு ஓபன் பண்ணும்போது அந்த வால்ட்டும் ஓபன் ஆயிருது. அதுக்கப்புறம் கீழே இருந்த சைமன் கிட்ட உன்னோட வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போது அவரும் கீழே அந்த ஸ்கேலை ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அவரும் அந்த வேலையை செஞ்சு முடிக்க மேல ஃபர்ஸ்ட் எந்த மாற்றமுமே தெரியாது, இந்த பிளான் ஃபெயிலியர் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே மேலையும் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் அந்த வால்ட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப அதோட இடம் மாறாம ஜீரோலே நிக்குமா. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் பார்ட்னரும் வந்து அங்க இருந்த பாக்ஸ் எல்லாத்துலயும் அந்த காயின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. அப்படியே இந்த சைடு இவங்க வரும்போது ரூஃப் வெளியே தானே வந்திருப்பாங்க. அப்ப அந்த கண்ணாடி டோர் ஓபன் ஆயிருக்கும் இல்லையா, அது அப்படி ஓபன்ல இருக்கிறதுனால சென்சாரே ஆக்டிவேட் ஆயிரும். இதை சீஃபோட அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சு சொல்லும் போது சீஃபும் அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கார்ட்ல சொல்லும் போது அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு புறா தான் நின்னுட்டு இருக்குமா, எப்படி இந்த புறா உள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரூஃபை பார்க்கும்போது ரூஃப் ஓபன் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. இந்த விஷயத்த சீஃப் கிட்ட சொல்லும் போது சீஃப் கேமரா பார்க்கும்போது
அதுல எந்த மாற்றமே தெரியாம இருக்குமா. அப்பதான் சீஃப்க்கு தெரிய வருது கேமராவை ஹேக் பண்ணி யாரோ உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த சைடு இவங்க தேடிட்டு இருக்கும் போதே கீழே ஃப்ரீஸ் பண்ணது எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அதே சமயத்துல அந்த காயின்ஸ் இருக்கிற பாக்ஸை கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறாங்க. சீஃபுக்கும் இவங்க உள்ள இருக்காங்கன்ற தகவல் தெரிஞ்சுட்டு அவரும் இந்த சைடு வந்துட்டு இருக்கும் போதே சீனியர் கால் பண்ணி சீஃப்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, அதனால அந்த வால்ட்டை விட்டு வெளியில வந்து அங்க இருந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லுவாரா. இதை கேட்ட ஹீரோவும் அதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்களால அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்கேலோட வெயிட் மாற போகுமா. அப்ப ஹீரோயினி பார்த்துட்டு சரி நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அந்த இடத்துல பார்ட்னர் ஹீரோயினி தடுத்து முதல்ல அந்த காயின்ஸை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாரா. இதை ஹெட்போன் வழியா கேட்ட சீனியரோ நீ என்ன சொல்ற, நம்ம எல்லாத்துலயும் தோத்துட்டோம், இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அந்த இடத்துல பார்ட்னரும் கையில கன் எடுத்து ஹீரோயினியை மிரட்டிட்டு இத்தனை நாளா வேலை பார்த்தது உனக்காக இல்ல, கவர்மெண்ட் காண்டி தான் நானே வேலை பார்த்தேன், பிரிட்டிஷ் எம்பசில இந்த காயின்ஸை நான் கொடுக்கணும், அதனால ஒழுங்கு மரியாதை காயின்ஸை கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மிரட்ட இதை கேட்ட சீனியரும் கொஞ்சம் ஷாக் ஆயிராரு. அதுக்கப்புறம் அந்த வால்ட்டோட வெயிட் அதிகமாற மாதிரி இருக்குமா. அந்த இடத்துல ஹீரோயினி அந்த பாக்ஸை பார்ட்னர் கையில கொடுத்துட்டு வெளியில வரலாம்னு நினைக்கும் போது அந்த வால்ட் லாக் ஆகி இவங்க 3 பேரும் உள்ளே மாட்டிக்கிறாங்க. இந்த சைடு சீஃபுக்கும் அந்த வால்ட்டோட அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருதா. இவங்க உள்ளதா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்த ஒரு ஆள் கிட்ட பேங்க் சர்வர்ல ஏதாவது பக் இருக்கான்னு போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க அவர் அந்த சைடு போற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு சீஃப் ஆர்மி ஆளுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்களும் ஒரு சைடு வந்துட்டு இருக்காங்க. இதை காமிச்சுக்கிட்டே இந்த சைடு வால்ட்டுக்குள்ள இவங்க 3 பேர் உள்ள இருந்தாங்க இல்லையா, கொஞ்ச நேரத்திலே அதோட சென்சார் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அந்த வால்ட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருது. இவங்களும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல பார்ட்னர் அவர் ஒரு ஸ்விம்மர்ன்றதுனால ஆல்ரெடி ஸ்விம்மிங் சூட்டை போட்டு வந்திருப்பாரு. நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா தண்ணி வர்ற பாதை வழியா அவர் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தனியா மாட்டிக்குவாங்களா. உடனே சீனியர் நானு பேங்க்குக்கு கால் பண்ணி இதை நிறுத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வர்றது, இந்த வால்ட் முழுவதும் தண்ணி நிறைஞ்சா மட்டும்தான் இதை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேற என்ன வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த வால்ட்டை 70 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்துல சென்சார்ஸோ கேமராஸோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த வால்ட்ல தண்ணி நிறைஞ்சு அதோட வெயிட் அதிகமானா மட்டும்தான் இதை நிறுத்த முடியும். அப்பனா இதோட வெயிட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்த சைமன் கிட்ட உங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வெயிட்டை ஏத்த முடியுமோ அந்த ஸ்கேல் மேல அவ்வளவு வெயிட்டை வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல சைமனும் அவர் கொண்டு வந்த சிலிண்டர் எல்லாமே அங்கதான் கிடக்குமா. அந்த சிலிண்டர் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து அந்த ஸ்கேல் மேல வைக்கிறாரு. ஒரு கடத்துல அவரும் முடியாம டயர்டா போய் உட்கார இந்த சைடு தண்ணியும் அதோட ஃபோர்ஸ் குறையாம வந்துட்டே இருக்குமா. அதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த இடத்துல சைமன் அவர் கையில எப்பவுமே ஒரு ரேடியோ இருக்கும். அதுலதான் அந்த வேர்ல்ட் கப்போட ரன்னிங் கமெண்ட்ரி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரா. அந்த ரேடியோ பெட்டியை எடுத்து அந்த ஸ்கேல்ல வச்சு அவரும் மேல உட்காரும் போது தண்ணியோட ஃபோர்ஸ் கம்மியாகி தண்ணி உள்ள வர்றத ஸ்டாப் ஆனது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இந்த சைடு அந்த பேங்கோட சர்வர்ல இருந்து அந்த பக்கம் எடுக்கும் போது ஹேக்கர் கிட்ட இருந்த கண்ட்ரோல் எல்லாமே போயிருது. இதனால அந்த கேமரா வழியா அந்த வால்ட்டுக்குள்ள யாரு இருக்காங்க அப்படின்றத சீஃப் தெரிஞ்சுக்கிட்டு அவரும் அந்த ஆர்மி போர்ஸோட அந்த வால்ட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. இந்த சைடு சீனியர் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சைடு அந்த வால்ட்ல இருந்த எல்லா தண்ணியும் காலியாகி அந்த வால்ட்டும் ஓபன் ஆயிட்டு இருக்கும் போது அதே டயத்துக்கு சீஃபும் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறாரா. அந்த வால்ட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. சீஃபும் உள்ள வந்து பார்த்துட்டு என்னடா யாருமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி முத்தி பார்க்கும்போது அப்போ அங்க இருந்த லிப்டுக்குள்ள தண்ணி ஒரு இடத்துல சொட்டிட்டு இருக்கும். இவங்க இது வழியா தான் தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹீரோ ஹீரோயினி ஸ்டார்டிங்ல ஏசி வென்டிலேட்டர் வழியா வந்திருப்பாங்க இல்லையா, அந்த வென்டிலேட்டர் வழியா அதே ரூமுக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயம் சீனியருக்கும் ஹேக்கருக்கும் தெரிய வர இதுக்கப்புறம் அவங்க எப்படி எஸ்கேப் ஆவாங்க, வாசல் வழியா வர முடியாது, அங்க செக்யூரிட்டி எல்லாருமே இருப்பாங்க, ஜன்னல் வழியா வரலாம்னா ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருப்பாங்க, அதுக்குண்டான சாவி அவங்க கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு சீன்ல சேர்மனோட ரூம்ல ஜன்னல் எப்பவுமே ஓபன் ஆயிருக்கும் அப்படின்றது தெரிய வரும். அதுக்கப்புறம் அந்த சேர்மனோட ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பும் போது இதை சீஃபும் கேமரா வழியா பார்த்துட்டு செக்யூரிட்டி கார்டு எல்லாத்தையும் அனுப்பி வைக்க ஹீரோ ஹீரோயினே செக்யூரிட்டி கார்டு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் அவங்க கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி அந்த சேர்மனோட ரூமுக்கு வரும்போது சீஃப்க்கு ஜன்னல் ஓபன் ஆயிருக்குன்ற விஷயம் தெரியாது இல்லையா, இவங்க எப்படியோ மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெடியா கன் எடுத்துட்டு உள்ள வந்தா அந்த இடத்துல ஹீரோ ஹீரோயினி ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆயிடுறாங்க. வெளியில வந்தா வேர்ல்ட் கப் மேட்ச் அந்த இடத்துல ஸ்கிரீனை வச்சு மக்கள் கூட்டம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினி அந்த கூட்டத்துல புகுந்து போயிட்டு இருப்பாங்களா. இவங்க பின்னாடி ஆபீசரும் துரத்த ஒரு கட்டத்துல அந்த வேர்ல்ட் கப் மேட்ச்ல ஸ்பெயின் கோல் போட்டு அதுல வின் ஆயிருமா. இதனால அங்க இருந்த மக்கள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது துரத்தி வந்த போலீஸ் அந்த கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கிறாங்க. இதனால ஹீரோ ஹீரோயினி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் அந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ண சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயினி எஸ்கேப் ஆயிட்டாங்கன்ற சந்தோஷம், அது ரெண்டும் கலந்து இருக்கும் அந்த சீன். அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி மறுநாள் லேடி ஆபீசர் பிரிட்டிஷ் எம்எஸ்சிக்கு வரும்போது அந்த இடத்துல பார்ட்னர் இருப்பாரு. இவங்க சொல்லிதான் பார்ட்னர் சீனியரை ஏமாத்தி அந்த காயின்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த லேடி ஆபீசர் உள்ள வரும்போது அந்த காயின்ஸை டீகோட் பண்ணிட்டு இருப்பாங்களா. கொஞ்ச நேரத்துல அதோட கோடு என்னன்னு தெரிஞ்சு அதோட லொகேஷனை செக் பண்ணும்போது அந்த புதையால் பாரிஸ்ல இருக்கிற ஈஃபில் டவர் கீழே புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வருமா. இதை கேட்டோன்னா லேடி ஆபீசர் ஷாக் ஆகி சீனியர் நம்மளை ஏமாத்தி காயின்ஸை மாத்தி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகி இந்த
சைடு நம்ம ஆளுங்க எல்லாரும் செலிப்ரேஷன் மூட்ல இருக்காங்க. அப்போ ஹீரோ சீனியர் கிட்ட பார்ட்னர் உங்களை ஏமாத்துவாருன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சீனியரும் எனக்கும் தெரியாது, ஆனா நான் கெஸ் பண்ணேன், அவன் நல்லவன் தான், ஆனா அவனோட விசுவாசத்தை கவர்மெண்ட்டுக்கு காட்டிட்டான், அவ்வளவுதான், இதுல தப்பு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினை பார்த்து நீ எப்படி அந்த காயின்ஸை மாத்தின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அந்த இடத்துல ஹீரோக்கு தெரியாம அவரோட கையில இருந்து வாட்சை கழட்டி இருப்பாங்க, அதை காமிச்சு இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அடுத்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல சீனியரும் அந்த காயின்ஸை டீகோட் பண்ணி அந்த சீக்ரெட் கோடு என்னன்றதையும் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த கோடை வச்சு ஹேக்கரும் சிஸ்டத்துல ட்ரேஸ் பண்ணும்போது அது ஒரு இடத்த காமிக்கும். அப்படியே அந்த சீன் கட் பண்ணி ஹீரோயினி ஒரு பேங்க்குள்ள போற மாதிரியும் அங்க ஒரு நபர் ஹீரோயினிய உங்களை பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு வெல்கம் பண்றேன் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த படமும் முடியுது. ஆக்சுவலா அந்த புதையல் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற ஒரு பேங்க்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த பேங்க்ல இவங்களோட கைவரிசையை காட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க. மேபி இதோட கதை அடுத்த பார்ட்ல கூட வரலாம். அப்படி அந்த பார்ட் வந்தாலும் நம்மளோட சேனல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடிவைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை பை, see you.